வெல்கம் டு டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் கனிவாக பேச வேண்டும் எப்பொழுதெல்லாம் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற சில பதிவுகளாகவே இதற்கு தொடர்புடைய செய்திகள் தான் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். வாக்கில் இனிமை வேண்டும், மனதில் உறுதி வேண்டும், அப்புறம் மோட்டிவேஷன், நியூ பெர்ஸ்பெக்டிவ்ஸ் அப்படிலாம் பார்த்துக்கிட்டு வரோம். ஆனால் இந்த நியூ பெர்ஸ்பெக்டிவ்ஸில் வரும்பொழுது சில சமயத்தில் நம்மளோட ஒரு நாளில் எப்படியெல்லாம் ஒரு கற்றல் நிகழும் அப்படின்னு கேட்டால், எல்லா இடங்களிலும் ஒரு கற்றல் நிகழும். சில கற்றல் நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சதாக இருக்கும், சில சமயத்தில் அது ஒரு புதுவிதமான தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அப்படி இருக்கும். அந்த புதுவிதமான செய்தி என்னது? புதிய செய்தி, அதை வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவில் நம்ம பார்க்குறோம். இல்லை பழைய செய்தி புது பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கும். அப்படி ரெண்டு கோணத்துலேயும் செய்திகளை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். புதிய செய்தி அது வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவில் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் ஒருத்தரோட கணிப்பு ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் கணிக்கக்கூடிய திறம், கணிக்கக்கூடிய விதம், அவங்களோட மனசில் இருக்கிற எதிர்மறை எண்ண ஓட்டங்கள், அதற்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பார்க்குற செய்திகள் அமையும். ஏன்னா பர்செப்ஷன் டிஃபர்ஸ். அப்படி இருந்தால் தான் அது மனித இனமே. ஒரே மனிதனுக்கே வேறு வேறு நேரத்தில் வேறு மாதிரி பர்செப்ஷன் இருக்கும். சில நேரத்தில் ஏற்புடையதாக இருக்கும், சில நேரத்தில் யூ ஹேவ் டு எஸ்சூ, அதை விட்டு நகுத்த வேண்டியதாக இருக்கும், அதிலிருந்து விலகி வர வேண்டியதாக இருக்கும். அப்போது விலகி வரணும் அப்படின்னு சொன்னால் அது எதிர்மறை கருத்துக்கள், அது இந்த நேரத்துக்கு இந்த சந்தர்ப்பத்திற்கு தேவையில்லாதது. அப்புறம் சாதனையாளர்களுக்கு மட்டும்தான் சிலது தேவை. சாதனை செய்யணுன்ற எண்ணம் இல்லாதவங்களுக்கெல்லாம் அது வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இருப்பாங்க. ஆனால் இந்த உலகத்தில் எல்லாருமே சாதனையாளர்கள் தான். ஆனால் எல்லா சாதனைகளையும் நாம் தான் என்ன பண்ணுறதில்ல, பரிசீவ் பண்ணுறதே இல்லை. அதை உணர்ந்து கூர்ந்து கவனித்து அது நம்முடைய தனி மனிதனோட முன்னேற்றத்திற்கு எங்கே பயனாகும் அப்படின்றதெல்லாம் நம்ம கவனிச்சுக்கிறதே இல்லை. ஏதோ வருது போயிட்டு வரோம். ஒரு நாள்லேயும் சாதனை செய்கிறோம். ஒரு வகுப்புக்கு போகிறோம், ஒரு கிண்டர் கார்டன் ஸ்கூல்லையோ 1ஆம் வகுப்பு படிக்கிறது ஒரு குழந்தை. அந்த குழந்தைய பொறுத்தன வரைக்கும் காலையில் எழுந்து நேரத்துக்கு எழுந்து அதனுடைய காலை கடன்களை முடித்து அது ஒரு டம்ளர் பாலோ என்னமா குடிச்சிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது அதற்கு அது சாதனை. நாம் என்னைக்கே யூகேஜி போயிருப்போமா இருக்கோம், பேச்சு அதை பற்றி இல்லை. அந்த சிறு குழந்தைக்கு அது ஒரு சாதனை. அந்த சிறு குழந்தைக்கு அன்றைய நேரம் என்ன, ரொம்ப அழுகை இல்லாமல், ரொம்ப நேரத்தில் அதனோட எண்ண ஓட்டங்களை தடை இல்லாமல் இனிமையாகவும் எளிமையாகவும் விளையாடிக்கொண்டே வகுப்பறையில் இருந்து விட்டு ஒரு அரை நாள் பள்ளிக்கூடம் முடிஞ்சோடனே ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்துருச்சுன்னு சொன்னால் அதற்கு அது ஒரு பெரிய சாதனை. அதுபோல் ஒரு ஹோம் மேக்கர் இருக்கிறாங்க, அன்றைய காலத்துக்கு என்ன காலை நேரத்துக்கு செய்ய வேண்டிய எல்லா செயல்களையும் அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே எல்லாத்தையும் செய்து முடித்தாங்க. மதிய உணவு கூட தயார் பண்ணிட்டாங்க, எந்த விதமான தடையும் இல்லை. இந்த கேட்ஜெட் வச்சுன்னு பார்த்துன்னு மணிக்கணக்காக நேரத்தை என்ன பண்ணல, பயனில்லாமல் செலவாக்கலை அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு அன்றைய ஒரு பொழுது சாதனை தான். இது எல்லாமே ஒரு நாளும் நம்ம சாதனையாக தான் நினைக்கணும். ஆனால் அதை என்ன பண்ணுறோம், வி சிம்பிளி இக்னோர் இட், வி ஆர் ப்ரஷிங் இட் அசைட், வி கண்டினியூ டு மூவ். அப்புறம் இன்னும் என்ன செய்யணும், இன்னும் என்ன தப்பாக செய்யணும் எப்படின்னு சொல்லி மனம் பரப்பறக்கிறது. சிலப்போ சரியாக செய்துட்டு ஆறுபறிக்கிறது. ரெண்டுமே ஏற்புடையதில்லை. பரப்பறக்க வேண்டாம், ஆறுபறிக்கவும் வேண்டாம். ஆனால் கற்றல் நிகழ்கிறது அப்படின்னு சொன்னால் அது ஒரு கூர்ந்து கவனித்து அந்த செய்தியை நம்ம சிறப்பாக மனசில் வாங்கிக்க முடியும். வாங்கிட்டா அந்த இடமே என்ன இருக்குது, இனிமையாக கற்றல் என்பதில் அந்த உடனே கற்றுக்கொண்ட உடனே அந்த அடுத்த செக்மெண்ட்குள்ளே போயிட்டா அதுவே இனிமையாக கற்றல். ஏனென்றால் அதை எளிதாக எல்லோரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னாலே அது என்ன, இனிமையாக கற்றல் அப்படின்றதா பொருள். ஏன்னா ஒரு ஹார்ஷ் செய்தின்னு சொன்னால் தட் நீட் நாட் பி ஷேர்டு வித் எனி ஒன், யூ கேன் சிம்பிளி கீப் இட் வித் யுவர்ஸ், அவன் நம்ம செல்ஃப்குள்ளே வச்சுக்கலாம். ஆனால் ஒரு இனிமையான செய்தி, ஒரு மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு சொன்னால், ஒரு சந்தோஷமான செய்தியை என்ன பண்ணலாம், நம்ம அனைவரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியும். பகிர்ந்து கொள்ளக்கூடிய செய்தி என்றாலே அது என்னது, இனிமையான செய்தி தான். இனிமையாக பேசுவது எங்கனம் அப்படின்னு சொன்னால் இதுபோல் செய்திகளை இனிமையாக பகிர்ந்து கொள்வது கூட அந்த கனட்ரோஷன்ஸ்குள்ளே வரும். பேசணும்னு சொன்னால் எப்போவுமே நிதானமாக சொல்ல வேண்டிய செய்தியை சிறப்பாக சொல்லணும். ஆனால் சில நேரத்தில் நம்ம மனம் பரப்ப இருக்கும் பொழுது நிதானமாக செய்திகளை சொல்வது என்பது சாத்தியமில்லாதது. மனம் அமைதிப்பட்ட பிறகு தான் என்ன பண்ண முடியும், செய்தியை நம்ம இனிமையாக சொல்ல முடியும். முதல்ல கனிவாக சொல்லணுன்றது, இனிமையாக சொல்ல பிறகு தான் செய்தியை நிதானமாக என்ன பகிர்ந்து கொண்ட பிறகு தான் அது இனிமையான செய்தியா இல்லை அது மாறானதான் நம்மளுக்கு தெரிய வரும். அதனால தான் இனிமையாக பகிர்ந்து கொள்ள வேண்டியது அத்தியாவசியம்னு சொன்னால் அதற்கு முதல்ல நம்ம என்ன பண்ணணும், நமக்கு இம்மீடியட் என்விரான்மெண்ட்டில் நடக்கக்கூடிய செய்திகளை சரியாக தவறு இல்லாமல்
பிசகு இல்லாமல் அதை பரிசீவ் பண்ணிக்கணும், புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுட்டு ஏன்னா அது முதல்ல அட்டென்ஷன், அப்புறம் அதில் என்ன இருக்க கவனிக்கணும் இல்லையா? அந்த கவனித்துட்டு புரிந்து கொண்ட பிறகு உங்களோட காக்னிட்டிவ் எபிலிட்டிஸை அதில் அப்ளை பண்ணி அதுக்குள்ளே சீர்தூக்கி பார்த்து நிஜமானதா சரியானதா அப்படின்றத பார்த்து பொய் கலவாதது அது வேறு விஷயம், நிஜமானது அது வேறு, ரெண்டுமே வேறு வேறு கேட்டகரி. பொய் கலவாததானாலே அது நிஜமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கருத்தை கூட நம்ம ஒரு நேரத்தில் என்ன பண்ணலாம், ஒரு வரப்போகிற சில எபிசோடில் அதை பகிர்ந்துக்கலாம் நம்ம. அதனால் இனிமையாக பேசுவதற்கு அத்தியாவசியமானது அமைதியான மனம் என்று சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.